வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது another ஒரு ஷாப்பிங் vlog தான். இந்த டைம் வந்து என் பர்த்டேக்கு வந்து லைக் 3 டிஃப்ரெண்ட் டேட்ஸ்ல போய் ஷாப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. யூஸ்வலா 1 டே தான் போவேன், பட் இந்த டைம் வந்து எனக்கு சேலுமே நிறைய அவைலபிளா இருந்ததுனால லைக் எதுக்கு மிஸ் பண்ணுன்றதுனால நான் போன ஷாப்பிங் vlogs எல்லாம் சேர்த்து இந்த வீடியோல பாப்பீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. பாண்டியில இருக்க ப்ரொவிடன்ஸ் மால்ல ட்ரெண்ட்ஸ்லயும் மேக்ஸ்லயும் வந்து 50 to 70% சேல் போட்டிருந்தாங்க. ட்ரெண்ட்ஸ்ல வந்து 70% வரைக்கும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் ட்ரெண்ட்ஸ்ல போயிட்டு 70% ஆஃப்ல ஏதாவது எனக்கு வந்து லைக் நினைச்ச திங்ஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்த்திருந்தேன். நான் இந்த ஒரு ப்ளூ கலர் ஒரு மேக்ஸி போட்டுட்டு தான் போயிருந்தேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு 3 ட்ரெஸ்ஸஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். பட் விஷயம் என்னன்னா வந்து என்னோட சைசஸ் வந்து ஆல்ரெடி அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருந்தது. ஸோ இந்த ஒரு 3 ட்ரெஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து பிங்க், ஒன்று ப்ளூ, ஒன்று வந்து டார்க் கிரீன். ஸோ இது வந்து ரொம்ப அழகா இருந்தது. பட் இது சைஸ் வந்து XXL தான் அவைலபிளா இருந்தது. அதனால வந்து நெக்குமே ரொம்ப லோவா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அட் த சேம் டைம் வந்து எனக்கு இந்த மாதிரி XXL சைஸ் வந்து ரொம்ப திக்கா இருந்தது கேரி பண்ணிட்டு போறதுக்கு. பட் அதர்வைஸ் இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சைஸ் இல்லை, ஏன்னா 70% ஆஃப்ல சிங்கிள் பீஸ் சிங்கிள் சைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது அண்ட் எனக்கு ஃபீடிங்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதனால நான் இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட சைஸ் வந்து XL. இதோட MRP வந்து 1000 rupees 50% ஆஃப்ல கிடைச்சது. ஸோ இதை நான் எடுத்திருந்தேன். அண்ட் அந்த பிங்க் வந்து சுத்தமா நல்லா இல்லை, அது ரொம்பவே வந்து சைஸும் அவுட் ஆஃப் சைஸ் அண்ட் ட்ரை பண்ணவும் வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நான் போயிருக்கிறது வந்து மேக்ஸ். ஸோ மேக்ஸ்லயும் அதே மாதிரி 50% ஆஃபர்ல இருந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் எடுத்துட்டு வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் பாக்குறது ஆரஞ்சு கலர்ல ஸ்லீவ்லெஸ் டாப். இதுக்கு வந்து ஸ்லீவ் கிடையாது. அண்ட் நான் ஸ்லீவ் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன், பட் ஸ்லீவ் கிடையாது. அண்ட் ரொம்ப அழகா இருந்தது. ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல இந்த மேக்ஸி இருந்தது. இப்பவுமே வந்து மேக்ஸ்ல ஷாப் பண்றவங்க போய் பாருங்க, இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து எல்லா ஷோரூம்ஸும் நிறைய பீசஸுமே இருக்கு. பிகாஸ் இங்கவே ப்ரொவிடன்ஸ் மால்ல ஏதோ 20 பீசஸ் இந்த ட்ரெஸ் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இது ஒயிட் கலர் டாப். இது நான் ஆக்சுவலி பில்லிங்காக எடுத்துட்டு போயிருந்தேன், பட் லாஸ்ட் மினிட்ல நான் பில் பண்ணல. பிகாஸ் இந்த ட்ரெஸ்ல வந்து என்னுடைய அந்த ஹிப் பேண்ட் கிட்ட ஒரு ரெட் கலர்ல ஒரு அழுக்கு இருந்தது. நான் அதை பார்க்கல. பில்லிங்க்கு போன பிறகு ரெட் கலர் தெரியுதா, பில்லிங்க்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதுல வந்து சைசஸும் கிடையாது, இது சிங்கிள் பீஸ் அப்படின்றது. ஸோ அதனால வந்து நான் அன்பார்ச்சுனேட்டா அந்த ட்ரெஸ் எடுக்க முடியல. இந்த ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து பில்காக வச்சிருந்தேன். இது 1200. சைஸ் வந்து L. பட் இதுமே நான் பில் பண்ண முடியல. பிகாஸ் அதுல வந்து ஃப்ரண்ட்ல ஃபீடிங்க்கு வந்து ஒரு ஒரு கிளிக் மாதிரி இருந்து, ஒரு எப்படி சொல்றது, ஒரு நாட் மாதிரி இருந்தது. நாட் வந்து அருந்ததுனால நான் வந்து வாங்கல. அண்ட் இதெல்லாம் வந்து நான் நார்மலா ரெகுலரா வீட்டுல போட்டுக்கிறதுக்காக சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு மாதிரி பிங்க் கலர்ல, இதுவுமே வந்து சைஸ் L தான் அவைலபிளா இருந்தது, XL அவைலபிளா இல்ல. இது வந்து ஒரு வெஸ்டர்ன் வியர் டாப். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த ட்ரெஸ்லயுமே வந்து சைஸ் வந்து L தான் இருந்தது. நான் வந்து 3 to 4 ஷார்ட் டாப்ஸ் ட்ரை பண்ணேன். அந்த 4 ஷார்ட் டாப்லயுமே வந்து சைஸஸ் அவைலபிளா இல்லை. க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுனால நான் குவிக் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் ட்ரையல் ரூம் போயிட்டேன். பட் ட்ரையல் ரூம் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் வாங்கின இந்த ட்ரெஸ்லயுமே, இந்த 4 ட்ரெஸ்லயுமே வந்து XL சைஸ் வந்து ஸ்டாக் இல்ல அப்படின்றது. இந்த டாப் செம பிரிட்டியா இருந்தது. நல்ல ஒரு பேபி பிங்க்லயே வந்து ரொம்ப அழகா இருந்தது. இதுல வந்து உங்களுக்கு சேச்சுரேஷன் ஜாஸ்தியா காட்டுது, பட் நேர்ல ரொம்ப அழகா இருந்தது. பட் எனக்கு என்னன்னா வந்து L சைஸ் மட்டும் தான் இருந்தது, அதனால ஆஃப் பண்ணல. மேக்ஸ்ல ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்லிப்பர் வந்து லைக் இதோ கையில வச்சிருக்கிறது 199, 200 ருபீஸ்க்கு ஸ்லிப்பர் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஆல்ரெடி காதம்ஸ்ல பிங்க்ல எடுத்ததுனால இந்த டைம் நான் ப்ளூ கலர் வாங்கிக்கிட்டேன் ஆஃபீஸ் யூஸ்க்காக. அண்ட் நான் போன அன்னைக்கு வந்து பில்லிங் வந்து பயங்கர கிரௌட் அண்ட் பில்லிங் ஃபுல்லா கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ அதனால 1 hour கிட்ட வெயிட் பண்ணி பில் பண்ணி வீட்டுக்கு வந்தேன். ஸோ நான் இன்னைக்கு வாங்கினது ரெண்டே ப்ராடக்ட் தான். ஒன்னு வந்து அந்த ஸ்லிப்பர் செட் ஃப்ரம் மேக்ஸ். இது 200 ருபீஸ். இது நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ இது வாங்கணும்னு நினைக்கவங்க போய் வாங்கிக்கோங்க. என்னுடைய ஃபுட் சைஸ் ரொம்ப பெருசு, 41, 36ல இருந்து சைசஸ் அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நியர்பை மேக்ஸ் ஷோரூம்ல போயிட்டு இந்த மாதிரி கம்ஃபர்டபுளா சும்மா வீட்டுல போட்டுக்கிறதுக்கோ இல்ல இந்த மாதிரி ஆஃபீஸ் போட்டுக்கிறதுக்கோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். பின்னாடியுமே வந்து கிரிப் இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமா வழுக்காது. அண்ட் ரொம்ப சாஃப்டா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு இது. நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி டார்க் கிரீன்ல ஸ்ட்ரைப்ஸ் வச்ச மாதிரி அந்த ஒரு டாப் எடுத்திருந்தேன். ஷார்ட் டாப் தான் இது, பட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. இது நான் ட்ரெண்ட்ஸ்ல எடுத்திருந்தேன் 50% ஆஃப்ல தான். இது MRP வந்து 1000, பட் நான் வந்து 500 ருபீஸ்க்கு ஷாப் பண்ணியிருந்தேன். ஓகே, கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பத்தி நினைக்கிறேன் கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கப்புறம் நிறைய vlogs கண்டிப்பா தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பை பை, ஹேவ் அ நைஸ் டே.